சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே முதல் பகுதி உட்பிரகாரத்தின் 2 சத்தியங்களாக இருக்கின்ற சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு மனம் திரும்பி சுத்தம் பண்ணப்பட்டு சத்திய ஆராதனையை அனுசரித்து நாம் சுத்தத்தை ஆசீர்வாதமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியில 3 சத்தியமாவது இருக்கின்றன. 1, ஜீவ அப்பங்களை நாம் புசிக்கிற சத்திய ஆராய்ச்சி செய்தியாக இருக்கிறது. 2, ஜீவ ஒளியை மகிமைப்படுத்துகிற சத்திய சாட்சிக்கான நேரமாக இருக்கிறது. 3, ஜீவ வாசனையை வெளிப்படுத்துகிற சத்திய ஒப்புக்கொடுத்தலாகவும் இருக்கிறது. இந்த 3 சத்தியத்தையும் நாம் அனுசரிக்கும் போது நமக்கு தெய்வம் சுத்தத்தின் மேலாக பரிசுத்தத்தை நன்மையாக கொடுக்க இருக்கிறார். எப்போதும் சத்திய ஆராய்ச்சி செய்தியை நாம செய்ய இருக்கிறோம். எந்த ஒரு கிறிஸ்தவ சபையிலும் ஜீவ போஜனத்தை புசிக்கிற மாதிரி தெரியல. திருவிருந்து கத்தர் பந்தி நடத்துவாங்க மாதம் ஒரு முறை. ஆனால் தேவனுடைய வார்த்தைய ஜீவ அப்பங்களா சத்திய ஆராய்ச்சி செய்தியா எங்கேயுமே எடுத்துக்கொள்ளுகிறது போல தெரியவில்லை. நீங்களும் நானும் சத்திய மார்க்கத்தாராக ஆராய்ச்சி செய்தியை கேட்டு ஜீவ அப்பங்களை புசிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எதற்காக இதை நாம் செய்கிறோம் என்றால், ஜீவ அப்பத்தின் புசிப்பு நமக்குள்ளாக ஏற்பட்ட மரணத்தை நீக்கி ஜீவனை கொண்டு வருகிறது. நாம் ஜீவனை அடைவதற்காக சத்திய ஆராய்ச்சி செய்தியை கேட்க இருக்கிறோம். என்றைக்கும் சத்திய ஆராய்ச்சி செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட அதிகாரம் என்னவென்றால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல 25 வசனங்கள் இருக்குங்களா? இந்த 25 வசனங்களுக்குள்ள இருந்து ஒரு மைய வார்த்தைய, ஒரு மைய வசனத்தை எடுக்கிறோம். மைய வார்த்தையை 3 சத்தியமாகவும் மைய
வசனத்தை 3 சத்தியமாகவும் பகுத்து முதல் 6 அப்பங்களை அடுக்கிக் கொள்ளுகிறோம். மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவனுக்காக ஒரு வசனமும் மரணத்துக்காக ஒரு வசனமும் எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் 3ஆ பகுத்து 6 அப்பங்களாக மறுபடியும் அடுக்கிக் கொள்ள இருக்கிறோம். ஆக மொத்தம் 12 ஜீவ அப்பங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய மைய வார்த்தை என்னவென்றால் கிரியை. 2ஆம் வசனத்துல 2 முறையும் 3ஆம் வசனத்துல 1 முறையும் வந்திருக்கிறது. மைய வார்த்தைய கிரியை என்று எழுதிக்கொண்டு அதற்குரிய வசனங்களை எல்லாம் புரிந்து கொண்ட நாம கிரியை என்ற வார்த்தையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை திறக்கக்கூடிய சாவி வார்த்தை தான் என்னங்க? கிரியை. 1189 அதிகாரங்களையும் திறப்பதற்கு அதற்குள் ஒவ்வொரு அதிகாரத்திற்குள் ஒரு மைய வார்த்தைய சாவி வார்த்தைய தெய்வம் வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய பொருளை விளங்கணும், அந்த வார்த்தையை இன்னதென்று அறியணும், அந்த வார்த்தையை நாம் இன்னதென்று அறிந்து கொள்ள அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகணும். கிரியை என்பது தமிழ் வார்த்தை அல்ல. ஆனால் வேதத்திலே இப்படி ஒரு வார்த்தைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரியை என்பது செயல்பாடு. கிரியை என்பது என்னங்க? செயல்பாடு. கிரியை என்பதை ஒரு செய்கையாக அறியலாம். ஒவ்வொரு செய்கையையும் செயல்படுத்தும் போது அது செயல்பாடாக மாறுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் செயல்பட்டு கொண்டுதான் வாழ்கின்றன. எல்லா உயிரினத்துக்குமே என்ன இருக்கு? செயல்பாடு இருக்கு. மரத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது விதையா நிலத்துல விழுந்து செடியா முளைத்து பின்னதாக மரமாக வளர்ந்து ஒரு பெரிய விருட்சமாக மாறி நிறைய தண்டு கிளையெல்லாம் விட்டு, தண்டு ஒண்ணுதான் கிளை நிறைய விட்டு ஏராளமான இலைகளை எல்லாம் கொண்டு வந்து இலைகளை எல்லாம் தளிர்த்து, இலைகள் தளிர்ப்பது ஒரு செயல், பூக்களை கொண்டு வந்து காய்களை வெளிப்படுத்தி கனிகளை கொடுக்கும். ஒரு மரத்தின் செயல்பாட பார்க்கிறோம், ஒரு மரத்தின் கிரியைய பார்க்கிறோம். இதே மாதிரி விலங்குகளை எடுத்துக்கொள்ளுங்க. குட்டியா பிறகுது, பிறகு பெரிய மிருகமா வளருது, அப்புறம் அது மறுபடியும் குட்டி போடுது. அதனுடைய சந்ததியை பெருக்குது. மிருக ஜீவன்களிடத்திலும் செயல்பாடுகள் இருக்கிறது. உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் செயல்பாடுகள் இருக்கிறது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் செய்து வருகிறார். மனிதனுடைய செயல்களிலே நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. மனிதனுடைய கிரியைகளிலே நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. மனிதர்களும் கிரியை செய்கிறார்கள். மனிதர்கள் என்னென்னமோ கிரியை செய்யறாங்க, நம்மளும் என்னென்னமோ செய்யறோம். காலையில வீட்டுல நம்ம ஆகாரம் புசிக்க என்ன பண்ணிருப்போம்? ஏதோ ஒரு காலை உணவை தயார் பண்ணிருப்போம். சகோதரிமார்களா இருந்தா வீட்டுல ஆகாரத்தை தயார் பண்ணிருப்பாங்க. சகோதரர்மார்களா இருந்தா ஆகாரத்துக்கு தேவையானதை வெளியே போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அல்லது அவைகளை வாங்குவதற்கு தேவையான பணங்களை உண்டு பண்ணி இருப்பாங்க. இதெல்லாம் என்னங்க? கிரியைகள், செயல்பாடுகள். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு செயல்பாடுகளை, ஏதோ ஒரு செய்கைகளை, ஏதோ ஒரு கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய தேவனாகிய பிதா, நம்முடைய தேவனாகிய குமாரன் இயேசு, நம்முடைய தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரோ கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பிதா சும்மா இல்ல, இயேசு சும்மா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் சும்மா இல்ல. இந்த மூவருமே அநாதி காலங்களாக நித்தியமாக தங்களுடைய கிரியைகளை, செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றன. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்யட்டும் பாஸ்டர்,
நம்ம வேலையை செய்வோம் பாஸ்டர் அப்படின்னு நம்ம யதார்த்தமா நினைப்போம். தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய செயல்பாடுகளை, தேவ ஜனமாக இருக்கின்ற, எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கிரியை செய்து வருகின்ற நாம் தேவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறத அறிஞ்சிட்டோம் அப்படின்னா என் தெய்வத்தை மாதிரியே நாமும் கிரியை செய்ய முடியும். சில நேரங்களில் சொல்றோம் பாருங்களேன், பாரு ஒரு வயசு கூட ஆகல, அவன் அப்பா பண்ற மாதிரியே செய்துவாரு. அவங்க அப்பா ஒரு தப்பான செயலை செய்யறாரு, அதை இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கோம், பார்த்துருக்கோம். பார்த்துட்டு அப்பா மாதிரியே இதுவும் என்ன பண்ணோம், செய்யும். சில நேரம் பாருங்க, அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி கோபமா பேசுவார், எதுக்கு எடுத்தாலும். பிள்ளைய அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்பா எப்படி பேசுறாரு, அம்மாவை பார்க்கும் அப்பாவை பார்க்கும். அப்புறம் ஒரு நேரத்துல அந்த பிள்ளைய அம்மா கிட்ட என்ன பண்ணோம், அவங்க அப்பா செய்யற மாதிரியே அதை என்ன பண்ணோம், அதுவும் அப்படி எப்படிங்க. சோ தன் தகப்பனை கவனிக்கிற பிள்ளை தான் அதே போல செய்ய நினைக்கிறது செய்கிறது. ஒரு தகப்பன் தன் தாய் கிட்ட அன்பா நடக்கிறது அந்த பிள்ளை பாக்குது அப்படின்னா இந்த பிள்ளை எப்படிதான் நடக்கும், அன்பா நடக்கும். ஒரு தாயும் தகப்பனும் நியாயமா நடக்கிறத ஒரு பிள்ளை சின்னதுல இருந்தே பாக்குது அப்படின்னா அது தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும், நியாயமா நடக்கும், நியாயமான கிரியைகளை செயல்படுத்தும். கண்களிலே எதை பார்க்கிறோமோ அதையே நாம் செய்கிறவர்களாக, கிரியை நடப்பிக்கிறவர்களாக மாறுவோம். என் தேவனை, என் தேவ குமாரனை, என் தேவ ஆவியானவரை, அவர்களுடைய கிரியைகள் இன்னதென்று நாம் அறிந்தோமானால் அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறவர்களாக மாறுவோம். தெய்வத்தின் கிரியைகளை கண்டுபிடிக்கணும். பிதா என்ன செய்யறாரு, இயேசு என்ன செய்யறாரு, ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பது முக்காலத்துக்கும் உரிய விடையை வெளிப்படுத்துகிற சொல்லாக இருக்கிறது. கடந்த காலத்துல செய்கிறார், நிகழ்காலத்துல செய்கிறார், வருங்காலத்திலும் செய்கிறார். எல்லா காலத்திலையும் அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறது நமக்கு விளங்கணும். தேவனுடைய கிரியை எனக்கு விளங்கணும். தேவனுடைய கிரியைகளை நான் விளங்கி அதன்படி என் வாழ்க்கையை நடத்தி என் தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும். சரி, பிரசங்கமா அப்படி எல்லாம் கேட்கணும், ஆச்சரியமா இருக்குது, நல்ல விஷயமா தென்படுது. ஆனா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும் அப்படின்னா, தேவனுடைய கிரியைகளை என் வாழ்க்கையில நான் வெளிப்படுத்தி நடத்தணும் அப்படின்னா தேவனுடைய கிரியைகளை குறித்த எனக்கு என்ன வேணும், அறிவுண்டாகணும். அறிவுண்டாகணும்னா நான் என்ன பண்ணணும், வசனத்தை வேதத்துல தேடணும், ஆராயணும், தியானம் பண்ணணும். எழுதிக்கோமா, பிதாவாகிய தேவனுடைய கிரியை ஒன்று என்னங்க, 2 குமாரனாகிய இயேசுவின் கிரியை, 3 பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய கிரியை. அதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு பொறுப்பு இருக்கு இல்லைங்க. பொறுப்புங்கிறத விட இப்படி எடுத்துக்கங்க, எனக்கு உரிமை இருக்கிறது. பிதாவின் கிரியையை, இயேசுவின் கிரியையை, பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு என்ன இருக்கு, உரிமை இருக்கு. என் உரிமையை நான் விட்டு கொடுக்க கூடாது. என் உரிமையை நான் சுதந்திரிக்கணும். என் உரிமையை நான் கிளைம் பண்ணணும். என்னுடைய உரிமையை நான் கிளைம் பண்ண பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை குறித்த வேத வசனங்களை வேதத்துல இந்த வாரம் தேடுவேன் அப்படிங்கிற உறுதியை இங்க எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். அப்படி அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பிதா அப்படியே இங்க பாருங்க, இந்த 70-80 வயசு ஆட்கள் சேர்ல என்ன பண்ணிருப்பாங்க, இப்படி ஓரமா சேர போட்டு பாருங்களேன். நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா 70-80 வயசான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சேர போட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மெதுவா என்ன பண்ணுவாங்க, இப்படி திரும்புவாங்க. நம்ம நடப்போம் போயிடுச்சு எடுக்கு, அங்க இருக்கதான் செய்வார். அவரு ஒன்றும் செய்ய மாட்டார், சேர்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிருப்பாரு, விட்டத்தை பாத்துக்கிட்டு இருப்பாரு, இல்லைன்னா அங்க ஏதாவது வட்டம் அடிக்கிறத பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஒண்ணுமே இருக்காது. நம்மளும் நினைச்சிட்டு இருக்கிறோம் பல்லவத்துல போய்தான் அப்படியே சேர போட்டு அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறோம். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா வேதத்துல தேவனுடைய கிரியை என்னவென்று நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருவேப்பிலை வாங்கிட்டு வாயான்னு சொல்லி அவசரத்துக்கு இந்த மனுஷன் அனுப்பணும். யாரா, வீட்டுக்காரர். நானும் இந்த ஆளு வருவாருன்னு பார்த்தேன். குழம்பு வச்சுட்டேன், ரசம் வச்சுட்டேன், காய் வச்சுட்டேன், பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்துட்டேன், நானும் சாப்பிட்டுட்டேன்.
இந்த ஆளு கருவேப்பிள்ளை மரம் வைக்க போயிட்டாரோ, வரட்டும் இந்த ஆளு அனுப்புனது தப்பு. வந்ததுக்கு அப்புறம் கேட்க எங்கேயா போன, நீ எங்க அனுப்புன அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கேயா போன? கருவேப்பிள்ளை வாங்க போன. என்ன காட்டுக்கு போனியா? ஏன் அவ்வளவு நேரம்? எங்க போய் வாங்க போன? பக்கத்து கிடைக்குதான். அதுக்கு ஏன் 1 மணி நேரம் போயிட்டு வர வேண்டாமா? பக்கத்து கடைக்கு எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம். ஏயா, ஒரு மனுஷனை ஒரு கருவேப்பிள்ளை வாங்கிட்டு சொன்னா இப்படி போய் டக்குன்னு வாங்கிட்டு வர்றது தெரியாது? நீலாம் எப்படியா கல்யாணம் பண்ண? எப்படியா வாழ்க்கை நடத்துற? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? எல்லா கேள்வியும் கேட்கிற மாதிரி அந்த ஆள் நடந்துக்குவாரு. நான் விஷயம். ஆனா மனைவி இப்படி எல்லாம் கேட்கிறாளேன்னு புருஷன் கோச்சுக்குவாரு. ஆனா அந்த ஆள் நடந்துக்கிறது அந்த ஆளுக்கு சரியா? கருவேப்பிலை வாங்க போவாரு. அங்க போயிட்டு ஒரு 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாரு? ஓரமா ஒரு சேர் இருக்கும், உட்காருவாரு. பக்கத்துல எவனாலும் வந்திருப்பான். பாப்பா எப்படி பாருங்க, நல்லா இருக்கியாப்பா? அப்புறம் ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. நான் கூட தான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 2 பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? பேச ஆரம்பிச்சாங்கன்னா அரட்டை ஓடிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு வாட்ச பார்த்தா, இப்ப 7 மணிக்கு வந்து 9 மணி ஆச்சா? சரிப்பா, நான் கருவேப்பிலை வாங்கிட்டு வர வந்தேன். 2 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசிட்டு இருக்கிறாரு. நான் என்ன செய்யறேன், எதுக்கு வந்தேன், எதுவுமே தெரியாம என்ன பண்றாரு? பேசிட்டு இருக்கிறாரு. நம்மளும் இப்படிதான். ரோட்ல போனோம்னா யாராவது சண்டை போட்டுக்கிட்டானா அப்படியே வாயை வந்து உள்ளுக்குள்ள ஒரு 10 கொசு போய் அது 50 கொசுவா வெளியே வந்திருக்கும். வந்ததெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்ன அடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க, போட்டு வாழுங்க, ஏதாவது பண்ணிக்கு வாழுங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்தவன் என்ன பண்றான், ஏது பண்றான், நீ என்ன பண்ற, டெய்லி என்ன பண்றோம்? நம்முடைய தேவன் தினந்தோறும் என்ன பண்றாரு? தேவனுடைய கிரியைகளை அறிந்து தேவனை போல நாமும் கிரியை நடப்பிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வேத வசனங்களை கண்டுபிடிங்க, தேவனுக்கு மகிமையா இருக்கும். அடுத்து மைய வசனம் 2ஆம் வசனத்தை எழுதுங்க. எங்க இதை ஒரு வாசிங்க. ஒன்று 2 3 அருமையான ஒரு வசனம். அவ்வளவு சாதாரணமா விளங்கிக் கொள்ள முடியாத வசனம். 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெய்வம் தம்முடைய கிரியைகளை செய்கிறார். தெய்வம் தம்முடைய கிரியைகள் என்ன பண்றாரு? செய்கிறாரு. அதே மாதிரி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை முடித்த பின்பு முடிக்கிறார். 1ஆவது அதிகாரத்துல தம்முடைய கிரியைகளை உண்டாக்குனார். வார்த்தையை கவனிச்சீங்களா? தம்முடைய கிரியைகளை செய்கிறாரு, தம்முடைய கிரியைகளை உண்டாக்குறாரு. நிறைவேற்றுறது முடிக்கிறது அது இன்னொரு விஷயம். செய்யறது உண்டாக்குறது. தெய்வம் தம்முடைய கிரியைகளை செய்யறது ஒரு ரகசியம். தெய்வம் தம்முடைய கிரியைகளை உண்டாக்குகிறது ஒரு ரகசியம். 2 வேற வேற. உண்டாக்குறதும் தெய்வத்தோட கிரியை தான், செய்யறதும் தெய்வத்தோட கிரியை தான். வெளிச்சம் உண்டாக கடவுது. என்ன உண்டாக கடவுது? இது தெய்வத்தினுடைய கிரியை. மனுஷனை செஞ்சார். மனுஷன் என்ன பண்ணாரு? மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார், மனுஷனை செஞ்சு இருக்கிறார். சோ தெய்வம் செய்வது என்ன, தெய்வம் உண்டாக்குனது என்ன? தெய்வம் வார்த்தையில உண்டாக்குறாரு, தெய்வம் கரங்கள்ல செய்யறாரு. விளங்குதா விளங்கலையா? தெய்வத்தினுடைய கிரியை என்பது அவருடைய வார்த்தையிலும் இருக்கிறது, அவருடைய செய்கையிலும் இருக்கிறது. இன்னொன்னு இருக்கு, ஆத்துமாலையும் இருக்கு. அது இங்க ஹிட்டனா வருது, அது இங்க மறைஞ்சு வருது. சோ அது அவருடைய சுத்தத்தை குறிக்கிறது, அது அவருடைய எதை குறிக்கிறது? ஆமா, ஸ்தோத்திரம். அந்த சித்தத்தை தான் இங்க ஓய்ந்து இருந்தார்னு வருது. 7ஆம் நாள் என்ன பண்ணி இருக்கிறாரு? சோ தேவன் தம்முடைய கரங்கள்ல செஞ்சதையெல்லாம் நிறைவேற்றிட்டாரு. எத்தனை நாள்ல? 7ஆம் நாள்ல. தெய்வம் தான் உண்டாக்குற தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிச்சிட்டாரு. எத்தனை நாள்ல? 7ஆம் நாள்ல. அதே 7ஆம் நாள்ல தன்னுடைய மனதளவிலே ஓய்ந்திருந்தார். இனிமே படைக்கிறதுக்கு எதுவும் இல்ல, அப்படி ஓய்ந்திருக்கிறார். எல்லாத்தையும் படைச்சிட்டேங்கிற ஒரு மன நிறைவோட ஓய்ந்திருக்கிறார்.
ஒவ்வொரு நாளும் என் தெய்வத்தை போல என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல என் தெய்வத்துக்கு முன்பாக வேத வசனத்துல என்னெல்லாம் எழுதி இருக்கிறதோ அதையெல்லாம் செய்வதற்கு மனதை உடைய, அதையெல்லாம் செய்வதற்கு ஆவியை உடைய, அதையெல்லாம் செய்வதற்கு கிரியைகளை உடைய தேவ பிள்ளையாக தெய்வத்தை போல நாம் இருக்கின்றோமா? இந்த வசனத்திலிருந்து இப்படிதான் நம்ம சிந்திக்கணும். அங்க தெய்வம் உண்டாக்குனது, தெய்வம் செஞ்சது, தெய்வம் ஓய்ந்திருந்தது இருக்குது. எத்தனை நாள்ல? 7 நாள்ல பூரணமா நிறைவா இனி ஒண்ணும் இல்லைன்னு எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் செஞ்ச பிறகு ஓஞ்சி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதையுமே செய்யாம ஓஞ்சி இருக்கிறோம். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்தே இருப்போம். என்னப்பா எப்பப்பா எந்திரிச்ச? 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். இப்ப மணி என்னப்பா? 9 மணி. என்னப்பா செஞ்ச? உட்கார்ந்து இருக்கிறேன். காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறது, எந்திரிக்கிறதே லேட்டு. ஆனா 9 மணி வரை என்ன பண்றது கிடையாது, ஒன்றும் கிடையாது, உட்கார்ந்து இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்றது? பசிக்குது அப்படிங்கிறது. சரி சாப்பிடுறது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது? கடையில போய் தூங்குறது. கடையில போய் என்ன பண்றது? தூங்குறது. எதுவும் செய்யறது கிடையாது. தேவனை பொறுத்தவரையில தான் மனதுல என்ன நினைக்கிறாரோ அதை தன்னுடைய பேச்சிலையும் தன்னுடைய செயலையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மன நிறைவோட ஓஞ்சிருக்கிறார். நம்ம அப்படியா? 30 வயசுல ரிட்டையர்மெண்ட் கேட்கிறோம். எத்தனை வயசுல? 60 வயசுல ஏன் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு சில பேர் தவிக்கிறாங்க. அதுக்கு மேல வேலை கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. ஆனா தேவ மக்கள் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? 30 வயசுல என்ன பண்ணி கொடுத்துடணும், அதாவது எதெல்லாம் பின்னால பண்ணலாமோ அதெல்லாம் முன்னால பண்ணலாம்னு நினைக்கிறது, எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் யாரோ செஞ்சுட்டு போகணும்னு இருக்கிறது. ஆனா எதையுமே நான் செய்ய மாட்டேன், எப்பவுமே எப்படிதான் இருக்கிறது, ஓய்வா இருக்கணும்னு நினைக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும்னு நினைங்க, அத பேசுங்க, அதை செய்யுங்க, தேவன் மகிமைப்படும்படியாக செய்யுங்கள். தெய்வத்தை போல 6 நாளும் வேலை செய்யுங்க. எத்தனை நாள்? உங்களுக்காக வேலை செய்யுங்க. 7ஆம் நாள் எங்க ஒடியாந்துருங்க. இது பழைய ஏற்பாடு விதி. ஆனா திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரை 6 நாளும் வேலை செய்யறதுக்கு முன்னால முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்துருங்க. இது புதிய ஏற்பாட்டு விதி. வாரத்தின் முதலாம் நாள் எங்க வந்துடணும்? முதல் நாள் இங்க வந்து ஓஞ்சிடு, தேவ சமூகத்துல வந்து ஓஞ்சிடு. நாளையில இருந்து உனக்கு போய் வேலை செய்ய. இங்க ஓஞ்சிருந்து தேவன் என்ன செய்கிறார் என்பதை கேட்டறி. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து முடி. சத்திய தேவன் உன் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். வாரத்தின் முதலாம் நாள் இங்க துவங்குறது கிடையாது, எங்கேயோ துவங்குறது, எதையோ பண்றது. இந்த வசனத்துக்குள்ள பலவிதமான சத்தியம் மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன தேவைங்கிறத இந்த வசனத்துல இருந்து கண்டுபிடிக்கிறோம். என் தேவனுடைய ஆவி என்ன செய்யுது, என் தேவனுடைய ஆத்மா என்ன செய்யுது, என் தேவனுடைய சரீரம் என்ன செய்யுது. இங்க சிருஷ்டிப்பை பத்தி எழுதி இருக்கிறது. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன கண்டுபிடிங்க. மனைவி பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கணும்னா நீங்க சம்பாதிக்கணுமா இல்லையா? திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரை நல்லா கட்டில மெத்தையில படுத்து நல்லா கொரட்ட விட்டு நிம்மதியா தூங்கினா குடும்பம் நல்லா இருக்குமா? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணணும், செய்யணும். அதுக்கான காரியங்களை நினைக்கணும், அதுக்கான காரியங்களை பேசணும், அதுக்கான காரியங்களை செய்யணும். உலகப்பிரகாரமா இப்படி எல்லாம் யோசிக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் நாம தேவனுடைய ஜனமா இருக்கிறோமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை நடத்துவதற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்வதற்கு கவனிக்கிறீங்களா இல்லையா? என்ன செய்யணுங்கிறத நினைக்கிறோமா டெய்லி? என்ன செய்யணும் அப்படிங்கறத பேசுறோமா டெய்லி? என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறோமா? நாம டெய்லி காலையில எழுந்திரிச்சு தேவ சமூகத்துல உட்கார்றோமா? டெய்லி காலையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து சுத்திகரிக்கிறோமா? டெய்லி காலையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை தேடுறோமா? டெய்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறோமா? ஆராதனை செய்யறோமா? அதை பத்தி எல்லாம் முதல் நாளே நாளைக்கு நீ எந்திரிக்கணும்னு நினைக்கிறோமா? அதெல்லாம் என்ன பண்றதே கிடையாது, நினைக்கிறதே கிடையாது. நீ நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத இன்னைக்கு ராத்திரியே நினை, இன்னைக்கு ராத்திரியே அதை பத்தி பேசு.
தேவனோடு பேசு. நாளைக்கு அதை போய் என்ன பண்ண செய்து மன நிறைவோடு வா. சத்திய தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பா. இப்ப அடுத்து மைய செய்திக்கு ஜீவன் சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை குறிப்போம். அடுத்து மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை குறிப்போம். பிறகு 2-3 பிரிச்சு 6 சத்தியத்தை கவனமா கேட்போம். முதல்ல கிரியை சம்பந்தப்பட்ட ஜீவனுக்கான வசனம் யாக்கோபு 1:14. கிரியை சம்பந்தப்பட்ட மரணத்துக்கான வசனம் யாக்கோபு 2:24. இப்ப ஜீவன் சம்பந்தப்பட்ட வசனத்தை யாக்கோபு 1:4 ஒருவர் வாசிக்க நாம எல்லாரும் கேட்போமா? இது முதல் சத்தியம். நீங்கள் ஒன்றிலும் என்ன பாச நீ சொல்ற, ஆனா என்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய காசு குறைவா இருக்கு, அது குறைவா இருக்கு, இது குறைவா இருக்கு. இது அதை பத்தி பேசல. நிலத்தை பத்தி, பொருளை பத்தி, காசை பத்தி, துணியை பத்தி, இடத்தை பத்தி, இது அதை பத்தி பேசல. நீங்கள் ஒன்றிலும் இது உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை பத்தி பேசுது. அடுத்து இது 2வது சத்தியம். என்ன பாச 2 விஷயம் வருது 2வது சத்தியங்கிற பூரணம் நிறைவு. சோ பூரணம் என்பது நிறைவை குறிக்கிற ரகசியம். பூரணராயும் ஆமா முதல்ல குறைவு இல்லாம இருக்கணும்னு வந்துருச்சா. 2வது என்னவா இருக்கணும்? பூரணமா இருக்கணும். அதாவது நிறைவுள்ளவங்களா இருக்கணும். சோ அந்த பூரணம் நிறைவுங்கிறதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்ல. இருந்தாலும் ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை கேட்க இருக்கிறோம். 2வது காரியம், நீங்களும் நானும் நிறைவுள்ளவங்களா இருக்கணும். அதாவது பூரணமா இருக்கணும். அடுத்த சத்தியம், நம்ம ஒண்ணுலையும் குறையில்லாம இருக்கணும்னாலும் சரி, எல்லாத்துலையும் பூரணமா நிறைவா இருக்கணும்னாலும் சரி, எது செயல்படணும்? பொறுமை தாங்க பூரண கிரியை நடப்பிக்கணுமா. நமக்கு எது தேவை? பொறுமை. அதுதான் நம்ம கிட்ட இல்லையே. எங்கேயாவது விலைக்கு வாங்கலாம், எவ்வளவு காசுனாலும் பரவாயில்லனாலும் யாருகிட்டயுமே இல்ல. பக்கத்து வீட்டுல 2 சிலிண்டர் இருந்தா ஒன்னு ஓசி கேட்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல யாருகிட்டயாவது கொஞ்சம் பொறுமைய கேட்கலாம்னா யாருகிட்ட என்ன இல்ல, எல்லாம் வெறுமையா இருக்கு, பொறுமையே இல்ல. தேவ ஜனங்க ஒன்றிலையும் குறைவு இல்லாம பூரணமா நிறைவுள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னா பொறுமை அவசியம். ஏன் பொறுமை அவசியம்னா, இந்த பொறுமை தான் என்ன கிரியை நடப்பிக்கும். ஏன் நம்ம வாழ்க்கை குறையுள்ள வாழ்க்கையா இருக்கு? ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைவே இல்லாம இருக்கு? குறை அப்படின்னா குற்றம், நிறை அப்படின்னா குற்றமற்ற வாழ்க்கை. ஏன் குற்றமுள்ள வாழ்க்கை இருக்கு? ஏன் குற்றமற்ற வாழ்க்கை இல்ல? காரணம் என்னன்னா, இவைகளுக்கு மையமாக நமக்கு தேவைப்படுகிற ஆணி வேறாக இருப்பது என்னவென்றால் பொறுமை. பொறுமையை கொண்டு வாங்க. எவ்வளவு நாள் பாச நானும் பொறுமையா இருக்கிறது? பொறுமையே இல்ல. ஆனா எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது மட்டும் என்ன பண்றது? கேட்கிறது. உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. எவ்வளவு நாள் நீ பொறுமையா இருக்கணுங்கிறத அவர் முடிவு பண்றார். ஆனா உனக்கு பொறுமை வேணுங்கிறத நீ முடிவு பண்ண. உனக்கு வெளியில நீ உள்ள ஒரு காரியத்துக்காக நீ பொறுத்து இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. உனக்குள்ள பொறுமை இருக்கணும். ஒருத்தர் வரேன்னு சொல்றாரு, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாக்குற, அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது, காத்திருக்க முடியாது. காத்திருக்கிறது அது வேற விஷயம். பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் என்னை மாற்றுவார். ஆண்டவர் என்ன என்ன பண்ணுவாரு? என்ன மாத்துற மாதிரியே என் கணவனை மாத்துவா, என்ன மாத்துற மாதிரியே என் மனைவிய மாத்துவா, என்ன மாற்றுவது மாதிரியே என் சகோதரனை மாற்றுவா, என்னைய மாத்துற மாதிரியே என் பிள்ளைய மாத்துவா. இதுக்கெல்லாம் எனக்கு என்ன வேணும்? பொறுமை பூரணமா கிரியை செய்யும். இந்த தெளிவு நமக்குள்ள இருக்கணும். நான் தேவனுக்கு பிரியமா வாழ்க்கையை நடத்த அதுக்குரிய கிரியை என்கிட்ட வெளிப்படணும் அப்படின்னா எனக்கு என்ன முக்கியம்னு விளங்கணும். நான் ஒரு இடத்துக்கு போறதுக்கு வண்டி வேணுங்க, வண்டி வந்துருச்சுங்க. ஆனா வண்டியில என்ன ஊத்தி இருக்கணும்? பெட்ரோல் ஊத்தி இருக்கணும். நீங்க பெட்ரோல் இல்லாம என்னதான் புது வண்டியா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன பண்ணாது? ஸ்டார்ட் ஆகாது, புறப்படாது. உன் வாழ்க்கை தேவனுக்குள்ள இருக்கணும். உன் வாழ்க்கை தேவன் கொடுக்கிற பொறுமைக்குள்ள இருக்கணும்.
உன் வாழ்க்கை பொறுமையின் அடிப்படையிலே நடத்தப்படணும். அப்படி நடத்தப்படும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பூரணம் கிடைக்கும். குறைவு நீங்கும், பூரணம். சபைக்குள்ள தெய்வம் கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? குறைவெல்லாம் நீங்கி பூரணத்தை அடையணும். இதுக்கு எனக்கு பொறுமை தேவைங்கிறத விளங்கிக்கணும். எனக்குள்ள பொறுமை இருந்து அது என்னிடத்துல பூரணமாக அது தன்னுடைய வேலையை கிரியையை செய்தால் அது எனக்கு ஜீவன். இந்த வசனத்தெல்லாம் நல்லா தியானம் பண்ணுங்க. சபைக்குள்ள தெய்வம் என்னை கொண்டு வந்து எதுக்கு வச்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் இந்த வசனத்தின் மூலமா விளங்கி நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் பூரணமாகணும். நான் என்ன ஆகணும்? அதுக்கேற்ற கிரியை எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, பொறுமையை கொண்டு செய்யணும். எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கணும். கணவனுடைய பிரச்சனையினால மனைவி என்ன ஆயிடக்கூடாது? பொறுமைய இழந்துடக்கூடாது. மனைவியால கணவன் எதை இழந்துடக்கூடாது? முதல்ல இருக்கணும். நீ இருந்தாலும் அதை என்ன பண்ணிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா வாழ்க்கையை நடத்தின அப்பதான் நமக்கு ஜீவன் கிடைக்கும். இப்ப மரணத்துக்கான வசன வாசிக்க கேட்போம். யாக்கோபு 2:14. என் சகோதரரே, 1 2 அந்த கிரியை இல்லாதவனா அவனுக்கு பிரயோஜனம் என்ன? 2 இது 3. ஒரே வசனம் தான் எத்தனையா பிரிச்சாச்சு? 3 பிரிச்சாச்சு. சொல், கிரியை, விசுவாசம். இந்த 3 வார்த்தையை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, விசுவாசம் இருக்குதுன்னு சொல்றோம். பல நேரங்கள்ல என்ன சொல்றோம் ஆனா என்ன இல்ல? விசுவாசத்துக்கேற்ற கிரியை இல்ல. அப்படி இருக்கும்போது மனசுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ரட்சிக்குமா அப்படின்னு தானே கேள்வி இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, சபைக்குள்ள வந்துட்டவங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசித்துதான் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படை எது? விசுவாசம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாச்சுங்க. இவன் சபைக்குள்ள வந்த பிறகு நம்ம ஆத்துமால விசுவாசம் இருக்கு. அத வாயில என்ன பண்றோம்? விசுவாசம் உண்டுன்னு சொல்றோம். ஆனா செயல்பாடு அதுக்கேற்ற மாதிரி இல்ல. நம்மளும் 10 வருஷமா 12 வருஷமா அந்த சபைக்கு வந்துகிட்டே தான் இருக்கிறோம். எப்படி பாஸ்டர் நம்ம வாழ்க்கை மாறுமான்னு கேட்கிறோம். அவரு என்ன சொல்றாரு? மாறும் அப்படிங்கிறாரு. ஆனா எப்ப மாறும்னு என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? சொல்லவே மாட்டேங்கிறாரு. நம்ம ஏன் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும்? ஒரு புளிய மரத்து ஜோசியக்காரரை போய் பார்த்து அவர்கிட்ட நம்ம பேரை சொல்லி நம்ம பிறந்த நாளை சொன்னோம்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? அழகா சொல்லிடுவாரு. 2027 13வது மாசத்துல 37ஆம் தேதி அன்னைக்கு உனக்கு கொட்டுன்னு கொட்ட போகுது. அது தேடா பாப்பான்னு தெரியாது. விசுவாசி அங்கங்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்ணிக்கிறது? அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி இப்படிலாம் போட்டுக்கிறது. ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் பேதுருவை போல இல்ல ஆண்டவரே, அவனை போல இல்ல ஆண்டவரே, இவனை போல இல்ல ஆண்டவரே, நான் என்ன போலவே இருக்கிறேன் ஆண்டவரே. செயல்பாட்டுல காமிக்கிறது கிடையாது. வேலையை ஆரம்பிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்போம். என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவோம். என் பிள்ளைய கர்த்தர் ரட்சிப்பா. அதுக்கேற்ற கிரிய என் பிள்ளைய தொடர்ந்து ஆலயத்துக்கு கூட்டு வரணும். என் வீட்டுக்கார பைபிள் எடுக்க வைக்கணும். அதுக்கேற்ற கிரிய நடந்துக்கிறியா? அதெல்லாம் கேட்பேன் பாஸ்டர், ஆனா எதையும் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் பாஸ்டர். அப்படின்னா உனக்கு என்னதான் வரும்? மரணம். பாஸ்டர் நீ பாட்டு குண்டை தூக்கி போடுற, நீ மரணம் வரும்னு சொல்றதையா கேட்க நான் வந்தேன்? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்குமா? சபைக்குள்ள வந்த ரட்சிப்போட வந்த பிறகு உனக்கு பூரண ரட்சிப்பு கிடைக்குமான்னு கேக்குது. விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை இல்லைன்னா உனக்கு என்ன ரட்சிப்பு கிடைக்காது? பூரண ரட்சிப்பு கிடைக்காது. நேரையும் பூரணம் வந்துச்சு, கவனிச்சீங்களா இல்லையா? இங்கேயும் பூரண ரட்சிப்பை பத்தி தான் பேசுது. ஆனா பூரணங்கிறது மறைவா இருக்கு. இது பூரண ரட்சிப்பு கிடைக்குமாங்கிற மாதிரியும் கேட்கிற மாதிரி இருக்கு. நித்திய ரட்சிப்பு கிடைக்குமாங்கிறது கேட்கிற மாதிரி இருக்குது. கிரியை முக்கியம். எது முக்கியம்? விசுவாசித்தால் போதாது, கிரியை முக்கியம். நான் சுத்தமாக வாழ வேண்டும் அப்படின்னு தேவன் எனக்கு சொல்றாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்சா மட்டும் போதாது, சுத்தமாக வாழ்ந்து காட்ட வேண்டும்.
அப்படின்னா கிரியை நடப்பிக்க வேண்டும். நம்ம கண்ணு முன்னால ஒரு பாவ கிரியை கொண்டு வந்து வைப்பாங்க, எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க. காலேஜ்ல தேவ சமுத்திரம் என்ன பண்ணிருப்போம், அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரை அறிக்கை பண்ணிருப்போம். அங்க வந்தவன் என்ன பண்றது, முதல் ஆளா கைய விடுறது. அது எதுவா வேணா இருக்கட்டும், ஒரு பாவ செயலுக்கு முதல்ல கைய கொண்டு என்ன பண்றது, நக்கிறது. விசுவாசத்துக்கு ஏற்ற என்ன இல்ல, பாவம் இல்லாத வாழ்க்கையை நடப்பிக்கிறதற்கு ஏற்ற விசுவாச கிரியை இல்லை. அது எனக்கு பூரண ரட்சிப்பை கொடுக்காது. அப்புறம் என்னத்தை கொண்டு வரும், உள்ளான மரணத்தை முதல்ல கொண்டு வரும், பின்னால சரீர மரணத்தையும் கொண்டு வந்து முடிவா 2ஆம் மரணத்துக்கும் கொண்டு போய்விடும். என்னுடைய கிரியை எப்படி இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடியதாக நடப்பிக்க இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, ஒரு ஓசியான சொல்லுவோமா, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. இந்த 12 சத்தியத்தையும் முழுமையா என்ன பண்ணல, கேட்கல. ஏன்னா நமக்கு அதுக்கு இங்க என்ன கிடையாது, நேரம் கிடையாது. அப்ப எப்பதான் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லி கொடுப்ப அப்படின்னு கேட்க கூடாது. கவனமா கேளுங்க. எப்பதான் பாஸ்டர் சொல்லி கொடுப்ப அப்படி கேட்கறத நிப்பாட்டணும். அப்படி கேக்குறீங்கன்னா இன்னும் நீங்க விவரமாகலன்னு அர்த்தம். இப்ப நாங்க என்ன செய்யணும் பாஸ்டர், இந்த 12ஐயும் வீட்டுல கொண்டு போய் உட்கார்ந்து என்ன பண்ண, ஒரு நாளைக்கு 1 or 2 எடுத்துக்க. 6 நாள் வீட்டுல இருக்கோமா இல்லையா, ஒரு நாளைக்கு 2 சத்தியத்தை எடுத்துக்கங்க. 12 சத்தியத்தை என்ன பண்ணி பார்க்கணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாம இதனுடைய வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. குறைவில்லாமல் இருக்கும்படி அதை உட்கார்ந்தீங்கன்னா அரை மணி நேரம் தனியா சொல்லி கொடுக்கிறேன். பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் அதை உட்காருங்க, அரை மணி நேரம் சொல்லி கொடுக்கிறேன். பொறுமையானது பூரண கிரியை உட்காருங்க, குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் சொல்லி கொடுக்கிறேன். இந்த ஒரு வசனத்துக்கு எவ்வளவு நேரம் குறைஞ்சது தேவை, 1.5 மணி நேரம் தேவை. ஒண்ணுக்கு அரை மணி நேரம், 1.5 மணி நேரம் தேவை. உனக்கு வேற வேலை இல்ல பாஸ்டர், பேசிக்கிட்டே இருப்ப, நாங்க பாடாவ படணுமா, ஏதோ நேரம் ஆச்சுன்னு முடிச்சியா அனுப்பி விடுவியா. நான் முடிச்சு அனுப்புறது இருக்கட்டும், ஆண்டவர் நியாய தீர்ப்பை முடிச்சு எங்க அனுப்ப போறாரு. நீ சத்தியத்தை அறியாம, சத்தியத்துல விடுதலை ஆகாம, நீ சத்தியத்தின்படி வாழ்க்கையை நடத்தாம உன் வாழ்க்கைய கிரியை நடப்பிச்ச அப்படின்னா கடைசியில உன்னை கொண்டு போகக்கூடிய இடம் எங்க, மரணமா இருக்கும். ஜீவனுக்கு போகணுமா மரணத்துக்கு போகணுமா? நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கு போகணுமா நித்திய மரணத்துக்கு போகணுமாங்கிறத முடிவு பண்ணுவதுதான் சத்திய ஆராய்ச்சி. அதனாலதான் சொல்றோம், இந்த கிடைக்கிற நேரத்துல கர்த்தர் என்கிட்ட என்னென்னலாம் பேசி இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் மைண்ட்ல நோட்ல எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீடுகள்ல நேரம் கிடைக்கும் போது எல்லாம் எடுத்து வச்சு சொந்தமா 1-2 வசனங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு தியானம் பண்ணி உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆண்டவர் வர்ற இயேசு வர்ற உங்க கிரியை என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்து வாழ பழக வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல கையில வைப்போமா. இந்த அதிகாரத்தினுடைய சத்தியத்தினுடைய சாரம் எனக்கும் உங்களுக்கும் மரணமா இல்லாம ஜீவனாக உரித்தாக கரங்களை வைத்து நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன, நாம் மனம் திரும்பி கிரியை நடப்பிக்க வேண்டியவைகள் என்ன என்பதை உணர்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துல ஒப்பு கொடுக்க எல்லாரும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல கரங்களை வைப்போமா. நான் சொல்லக்கூடிய அறிக்கை என்னோட கூட உணர்ந்து சொல்லணும். அதுக்கு முன்னால கொஞ்சமாவது மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய சரீரத்துக்காக எதையோ செய்யறேன். காலையில எழும்பின பிறகு குளிக்கிறேன், காலை உணவை சாப்பிடுறேன், வீட்டு காரியங்களை பாக்குறேன், வெளியே வேலை விஷயங்களா வெளியே போறேன், ராத்திரி ஆச்சுன்னா வீட்டுக்கு வர்றேன், தூங்குறேன். இதெல்லாம் என் உடம்புக்கும் என் உலக வாழ்க்கைக்கும் ஏதேதோ கிரியை நடப்பிக்கிறேன். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவ ஜனமா தேவ பிள்ளையா இருக்கிறேனே, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க அதற்குரிய வார்த்தைகளை, அதற்குரிய எண்ணங்களை, அதற்குரிய கிரியைகளை என்னிடத்திலிருந்து வெளிப்படுத்த என்னைக்காவது பிதாவின் கிரியை எப்படி இருக்கு, இயேசுவின் கிரியை எப்படி இருக்கு, ஆவியானுடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி வேதத்துல தேடி இருக்கிறேனா, அவன் இப்படி செஞ்சிட்டான் அவன் இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி அடுத்தது கிரியை தானே பார்த்து என் மனசுக்குள்ள கொண்டு போய் வச்சு வெறும்பி வெறுத்து
குற்றமுள்ள வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என் தெய்வம் எதை செய்ய வேண்டுமானாலும் அதை குறித்த ஒரு முடிவை மனதில் எடுத்து அதை தன்னுடைய ஆவியிலும் சரீரத்திலும் செய்து முடிக்கிறாரு, அதை பூரணமா செய்யறாரு. நான் என் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் எதை செய்ய வேண்டுமானாலும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும், வார்த்தையின்படி இருக்கணும், செய்கையின்படி இருக்கணும்னு சொல்லி என்னைக்காவது முடிவு பண்ணி இருக்கிறேனா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் மனம் திரும்பணும். நான் மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேன், சபைக்குள்ள வந்தேன். ஆனா வேதம் சொல்கிறது ஒன்றிலும் குறைவில்லாதவர்களா இருக்கும்படின்னு சொல்லுது. எத்தனை வேத வசனங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றாம என் ஆவி ஆத்துமா சரீரத்துல குறையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பெருதலோட அக்கிரமத்தோட பாவத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உணர்த்தப்பட வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது குறைவில்லாம இருக்கணும். குறைவில்லாம இருக்கணும்னா என்னைய பூரணத்தை நோக்கி, நிறைவை நோக்கி வாழும்படியாக என் தேவன் கொண்டு போக விரும்புகிறான். பூரணத்தை பற்றிய, நிறைவை பற்றிய, குற்றமற்ற வாழ்க்கையை பற்றிய சிந்தையோட வாழ்ந்திருக்கிறேனா? இல்லன்னா மனம் திரும்பணும். எப்படியானும் நாமும் குறைவில்லாம பூரணமா நிறைவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பூரண கிரியை செய்யக்கூடிய ஒன்று பொறுமையாக இருக்கிறது. வேதத்துல யோபுவின் பொறுமையை பார்க்கிறோம். அதை விட மேலாக இயேசுவின் பொறுமையை கொண்டு என் வாழ்க்கையை நடத்தணும்னு பார்க்கிறோமா? வேதத்துல இருக்கிற சாட்சியையும் சாட்சியாகிய என் இயேசுவையும் பார்க்காம தானே பொறுமை இழந்து, பொறுமையான கிரியைகளை இழந்து என் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். இல்லைன்னா மனம் திரும்பணும். விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம், ஆனா அதுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க மாட்டேங்கிறோமே. விசுவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை நடப்பிக்க மாட்டேங்கிறோமே. நடப்பித்தால் நல்லது, கிரியை செய்தால் நல்லது. விசுவாசத்துக்கேற்ற கிரியை வெளிப்படவில்லை என்றால் அது என்னை ரட்சிக்காது என்ற சத்திய அறிவை பெற்றிருக்கிறேனா? பெறலனா மனம் திரும்பணும். எனக்கு இந்த சத்திய அறிவை எனக்கு பேசி இருக்கிறார். எனக்கு பூரண ரட்சிப்பு வேணும். நான் விசுவாசிப்பேன், ஆத்துமால என் ஆவியில விசுவாசம் இருக்குன்னு சொல்லுவேன். என் சரீரத்துல விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை நடப்பிப்பேன்னு சொல்லி மனம் திரும்பலாமா? அதெல்லாம் செய்யலன்னா எனக்கு மரணங்கிறத உணரலாமா? அப்படி உணர்ந்தோம் அப்படின்னா என்னுடைய கிரியை என் தெய்வத்தினுடைய கிரியையாக மாற என்னை இந்த அதிகாரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கலாமா? அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரும் நான் சொல்லக்கூடியது என்னோட கூட சேர்ந்து சொல்ல ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, ஆவியாகமா 2ஆம் அதிகாரத்துக்காக உங்களுடைய தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். எந்த அதிகாரத்திலிருந்து உங்களுடைய சத்தியத்தை, கிரியையை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு கூடாகோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிப்பாட்டின் சாரமானது, ஜீவனானது மரணத்தை நீக்கி எங்களிடத்தில் செயல்பட உம்முடைய ராஜரீகத்தை தொழுது கும்பிடுகிறோம். எங்களுடைய வார்த்தைகளிலும் எங்களுடைய எண்ணங்களிலும் எங்களுடைய செய்கைகளிலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கேற்ற குறைவில்லாதவர்களாக வாழ பூரணராயோ நிறை உள்ளவர்களாயோ பூரண கிரியை நடப்பிக்க பொறுமையை உணர்கிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அவிசுவாசத்துக்கு விலகி, அவிசுவாச அறிக்கைக்கு நீங்கி விசுவாசத்துக்கேற்ற கிரியை நடப்பிக்க பூரண ரட்சிப்பை பெற்று நித்திய ரட்சிப்புக்காக ஆயத்தப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்.
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் கிரியைய, குமாரனின் கிரியைய, பரிசுத்த ஆவியானவரின் கிரியைய வேதத்திலே கண்டுபிடிக்க நல்ல முடிவெடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு கிரியைக்கேற்ற வாழ்க்கை வாழ செபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.